கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு 5:9 ஆராய்ந்தும் முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். வந்து கொண்டிருக்கிற போது இந்த மணலை நான் பார்க்க முடிந்தது. இதெல்லாம் மணல் பாருங்க, எங்க பார்த்தாலும் மணலா இருக்கு. இந்த கிராமத்துல அந்த வழியில மணல். இதை பார்த்தேன், கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு இது சிறியதா இருக்குது. பொடி மணலா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. அப்போ இவ்வளோ மணல், இதை என்ன முடியுமா அப்படின்னா என்ன முடியவே முடியாது. நினைச்சு கூட பார்க்க முடியல, இமேஜின் பண்ணவே முடியல. ஆனால் இங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததிகளை நான் இந்த வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடல் மணலை போல நான் ஆஸ்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத அற்புதங்கள், ஆச்சரியங்களை கர்த்தர் செய்கிறாராம். பாருங்க, வனாந்திரத்தில் நீரூற்ற உண்டு பண்ணுறாரு, கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வைக்கிறாரு, அந்த வனாந்திரத்தில் காடைகளை கொடுக்கிறாரு, மன்னாவை கொடுத்தாரு, ஆசீர்வாதமாய் மக்களை நடத்தினாரு. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்பொழுது என்று சொன்னால், இந்த கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். கடுகு அளவு விசுவாசத்தை போல. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதை பற்றி கொண்டு அதன்படி நம்ம நடக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்போது, அதை விசுவாசிக்கும் போது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மணலை நம்ம எண்ண முடியாது, அவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கு. நம்ம வாழ்நாளெல்லாம் அர்ப்பணிச்சாலும் இது முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியல. பட் ஆண்டவர் இதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காராம். பாருங்க, இதெல்லாம் எண்ணி வச்சிருக்காராம். எவ்வளோ பெரிய மகா பெரிய தெய்வமா இருக்கிறாரு. அந்த மகா பெரிய தெய்வம் நமக்கு ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட, அந்த ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு அசூரன்ஸ் நமக்குள்ளாக இருக்கணும். கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி இந்த உலகத்தில் நம்ம பிரயாணம் பண்ணுகிற போது ஆமென், நம்மை கர்த்தர் பலப்படுத்தி நம்மை வாழ வைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். God bless you. Praise the Lord. Thank you, Jesus Christ. Amen.